ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி, அதுவும் வித்தியாசமான ஸ்டைலில் பானையில் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக வெட்டி நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா போட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வெங்காயத்தையும் பொரிச்செடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். அதை ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு பிரியாணி இலை, 5 ஏலக்காய், கல்பாசி 1 ஸ்பூன், பட்டை 4 துண்டு, ரோஜா பூ உப்பு சொல்லுவாங்க இல்லையா, அது 1 ஸ்பூன், ஜாவித்ரி 2 சின்ன சின்னதாக இருக்க மாதிரி எடுத்திருக்கேன், கிராம்பு 4, நட்சத்திர சோம்பு 2, 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கலாம். இது கூட கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். பிரியாணி மசாலா 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். காஷ்மீரி சில்லி 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். புதினா தலை 1 கைப்பிடி போட்டிருக்கு. கொத்தமல்லி தலை 1 கைப்பிடி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 1-2 இடித்து வச்சிருக்கு. ஒரு 3 பச்சை மிளகாய் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 1 கப் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். லெமன் ஒரு பாதி எடுத்து அதை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனில் 1 கைப்பிடி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய சேர்த்த வேண்டியதில்லை, நம்மளுக்கு கசப்படிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்திக்கலாம். இதை நல்லா நம்ம பிரட்டி விட வேண்டியது தான். சிக்கனில் ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு நல்லா பிரட்டி விட்டுறலாம். இது கூட ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கு, அதையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுறலாம். இதை கலக்கும் போதே நல்லா மனம் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நம்ம ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இன்னைக்கு நல்லா நீளமாக இருக்கிற அரிசியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாதம் நீளமாக நல்லா உதிரியாக இருக்கும் போது பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இதை 2 டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ரெண்டு டைம் நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்து ஊற வச்சிடலாம். இப்போ கடாயில் தண்ணி விட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் அரிசி வேகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூட 2 கிராம்பு, 2 மராட்டி மொகு, 2 நட்சத்திர சோம்பு, 3 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, கல்பாசி 1 ஸ்பூன், ஏலக்காய் 4, சோம்பு 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இது கூட சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு அரிசி பாதி வெந்தா போதும்.
பாருங்க, அரிசி நல்லா கொதிச்சு வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு பாதி வெந்துருச்சு. நம்ம தண்ணியை வடிச்செடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு அடி கனமாக இருக்கிற பானை எடுத்துக்கலாம். அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பானை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை எடுத்து போட வேண்டியது தான். பாருங்கள், சூப்பராக ஊறிடுச்சு. இதை நம்ம பானையில் சேர்த்திக்கலாம். நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு பானையில் சேர்த்த வேண்டியது தான். நம்ம தயிரில் ஊற வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். பானையோட ஹீட்டே அதுக்கு போதுமானது. சிக்கனை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ எடுத்து வச்சிருக்க ரைஸை அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக பானை ஃபுல்லாகவுமே போட வேண்டியதில்லை. ஒரு 3/4 வாசிக்கும் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை போட்டாச்சு. இப்போ நான் பாலில் குங்குமப்பூ கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதை அரிசி மேலே போட்டுக்கலாம். நான் கலருக்காக தான். உங்களுக்கு கலருக்கு வேணும்னா எசன்ஸ் வேணாலும் சேர்த்திக்கோங்க. எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்திக்கலாம். வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தழை, புதினா தழை மேலே தூவி விட்டுக்கலாம். நெய் 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிசி வேக வச்ச தண்ணியை ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அடியில் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு வாழை இலை வச்சு மூடி வச்சிட வேண்டியது தான். மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணிடுவோம். இதை நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக வச்சா போதும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 hour நம்மளுக்கு அடுப்புலையே இருக்கட்டும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், அடி பிடிக்க பார்த்துரும். 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். 1/2 hour ஆச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக மனம் வந்திருக்கு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். பாருங்க, அரிசி கிரேவி எல்லாம் சேர்ந்து சூப்பரான டெக்ஸ்சர் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு சூப்பரான பானை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் சூப்பராக வெந்து வந்திருக்கு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.